13 டிசம்பர் 2023 அன்று 13 டிசம்பர் 2001 நடந்தது போலவே நாடாளுமன்ற பாதுகாப்பு தடைகளை எல்லாம் மீறி 2 பேர் மக்களவைக்குள்ளே நுழைந்து அவர்கள் ஈடுபட்ட காரியங்கள் அதன் விளைவாக ஏற்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி அலை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பரவியது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அந்த நாள் தொட்டு தொடர்ந்து நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி தொடர்பாக என்ன காரணத்தினால் நடந்தது, எப்படி பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டது, அதை சரி செய்ய என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, அந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை என்றெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக பொறுப்பில் இருக்கின்ற உள்துறை அமைச்சர், நாங்கள் பிரதமரை கூட அழைக்கவில்லை, வலியுறுத்தவில்லை, உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு தொடர்பானவர் நாடாளுமன்றத்திற்கு வந்து ஒரு அறிக்கை தர வேண்டும் அது தொடர்பாக என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் உள்துறை அமைச்சர் அதற்கு செவிசாய்க்கவில்லை, அரசாங்கம் அதற்கு மதிப்பளிக்கவில்லை. தொடர்ந்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசுவோம். காரணம், நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு என்பது இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தின் பாதுகாப்பு. காரணம், இது ஜனநாயகத்தின் ஆலயம். இங்கே இவ்வளவு பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே இப்படி ஒருவரால் அத்துமீற முடிகிறது என்று சொன்னால், இந்த நாட்டிலே பொது இடங்களிலே நடமாடுகிற பாமர மக்கள், சாதாரணமானவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே பொறுப்புணர்ச்சியுடனும் ஒரு அடக்கத்துடனும் நடந்தது என்ன என்று விளக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அவர்கள் எதேச்சாதிகார மனப்பான்மையோடு அவையை மதிக்கவில்லை, அவைக்கு வந்து எந்த கருத்தையும் சொல்லவில்லை. மாறாக எங்களுடைய குரல்கள் நெரிக்கப்பட்டன, எங்களுக்கு பேச வாய்ப்பே தரப்படவில்லை. அவை ஒத்திவைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தின் மீது நாங்கள் கொடுத்த நோட்டீஸின் மீது எங்களிடம் கருத்து கேட்கவில்லை. தொடர்ந்து எங்களுடைய ஒலிபெருக்கிகள் அணைக்கப்பட்டன. நம்முடைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அவையின் மையப்பகுதிக்கு சென்றதும் எல்லோரும் தெரிந்ததுதான், நாங்கள் மறைக்கவில்லை. இது நாடாளுமன்ற ஜனநாயக மரபில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு தொடர் பழக்கம்தான். ஆனால் அப்படி செய்த நேரத்தில் அதில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். இதுவரை காணாத அளவிற்கு 144 பேர். பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கிற போது இது மாதிரி அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிப்பதும் பெருத்த அமளியில் ஈடுபடுவதும் செய்துவிட்டு கடைசியாக அவர்கள் சொன்னது இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி என்று அருண்ஜேட்லியே சொல்லியிருக்கிறார். அந்த கட்சியில் இருக்கிற முன்னோடிகள் பல பேர் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் ஆளுங்கட்சியானவுடன் எதிர்க்கட்சியினர் ஏதாவது குரல் எழுப்பினாலே அது ஏதோ அவை நடவடிக்கைக்கு குந்தகம் என்பதைப் போல உடனடியாக அவர்களை பதவி நீக்கம் செய்து இவ்வளவு அமளி நடந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு உள்துறை அமைச்சர் மாநிலங்களவைக்கு வருகிறார் 3 சட்ட மசோதாக்களை நிறைவேற்றுவதற்காக. ஆக இத்தனை நாட்கள் வரவில்லை, இன்றைக்கு வந்திருக்கிறாரே. வெளியிலே சென்று அறிக்கை தருகிறவர், இது தொடர்பாக வாரணாசியிலே சென்று அவர் அறிக்கை தந்திருக்கிறார், அகமதாபாத்தில் சென்று பிரதமர் அறிக்கை தருகிறார். நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற போது இங்கே ஒரு அது தொடர்பாக விளக்கம் தருவீர்களானால் அது ஆதாரபூர்வமாக அமையும், அது அதிகாரபூர்வமாக இந்த அவை குறிப்பில் இருக்கும், அது நாட்டு மக்களுக்கும் தெரியும். நாடாளுமன்றத்தில் பேசப்படுகிற ஒரு கருத்து மிக எளிதாக 140 கோடி மக்களுக்கும் செல்லும் என்பதை விட அது மிகப்பெரிய ஆவணக்குறிப்பு என்பதை யாரும் மறுக்க முடியாது. காரணம், மறுபடியும் எங்களுடைய குரல் கேட்கப்படவில்லை, நாங்கள் எழுப்பிய ஒழுங்கு பிரச்சனையை அவர்கள் ஏற்கவில்லை, ஒலிபெருக்கி இணைப்பு தரப்படவில்லை. வழக்கம் போல சன்செட் தொலைக்காட்சி அது எப்பொழுதோ பாரதிய ஜனதா கட்சியின் தொலைக்காட்சியாக மாறிவிட்டது. பெயருக்குத்தான் அது பாராளுமன்றத்தினுடைய தொலைக்காட்சி என்பது. எங்களுடைய பக்கத்தை முழுமையாக இருட்டடிப்பு செய்வார்கள். நான் இப்போது இதன் மூலமாக எல்லோருக்கும் சொல்வேன், நேரலை ஒளிபரப்பு என்றால் அவையில் நடப்பதை அப்படியே காட்ட வேண்டும். ஒருவேளை நாங்கள் அந்த இடத்திலே முறைகேடாக அல்லது விதிமுறைகளுக்கு மாறாக நடந்து கொள்கிறோம் என்றால் அதுவும் காட்டப்படுகிற போது மக்கள் அதை குறித்து தீர்மானிப்பார்கள். நாங்கள் செய்தது என்ன, சரியா தவறா அல்லது சட்டத்திற்கு விதிமுறைகளுக்கு மீறானதா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்களே தவிர அந்த கேமராவை வைத்திருப்பவர் அல்ல, அந்த தொலைக்காட்சியை இயக்குபவர் அல்ல, அதை இயக்குகிற இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிற இவர்கள் அல்ல. ஆக பெயரளவிற்கு அது நேரலை, ஆனால் அது ஆளுங்கட்சியினுடைய நேரலையாக மாறிவிட்டது. நாடாளுமன்றம் என்பது அவர்களுக்காக மட்டுமே. அமைச்சர்களுக்கு வாய்ப்பு தரப்படும், அந்த கட்சி உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு தரப்படும், என்ன பேசினாலும் அவை குறிப்பில் ஏறும். எங்களை பற்றி என்ன தாறுமாறாக அவர்கள் விமர்சித்தாலும் அது தினந்தோறும் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படும் என்று எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது என்பதோடு எங்களை கொச்சைப்படுத்த, எங்களை வேறு மாதிரி சித்தரிக்க அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி பகீர்த பிரயத்தனமானது. இன்றைக்கும் ஆனவரை பார்த்தோம், எவ்வளவோ குரல் கொடுத்தோம். 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த திக்விஜய் சிங் இருந்தார்,
20 ஆண்டுகளாக இங்கே இருக்கிற நான் உட்பட பல உறுப்பினர்கள் அங்கே இருந்தோம். எவ்வளவோ சொன்னோம். ஒரே ஒரு முறை எங்கள் குரலை கேளுங்கள், எங்கள் கருத்தை கேளுங்கள், பின்னர் நீங்கள் அதை புறக்கணியுங்கள் அல்லது நிராகரியுங்கள் என்று சொன்னோம். வழக்கம் போல எங்கள் பக்கமே திரும்பவில்லை அவைத்தலைவர். மாறாக அவர்கள் மசோதாக்களை நிறைவேற்றுவதில் முழு கவனத்தோடு இருந்தார்கள். எங்களுக்கு அக்கறை இருக்கிறது. இன்றைக்கு விவாதிக்கப்படுகிற இந்த 3 மசோதாக்கள் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற சட்டங்களை, குற்றவியல் சட்டங்களை மாற்றுகிறார்கள் என்பதை விட எல்லோராலும் உச்சரிக்க முடியாத ஹிந்தி பெயராக, சமஸ்கிருத பெயராக கொண்டு வருகிறார்கள். அவசியமற்ற காரியங்கள், அவசியமற்ற திருத்தங்கள், இதில் எல்லாம் பேச வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதைவிட ஒரு மனிதன் உயிரோடு இருந்தால்தானே உரிமைக்கு போராட முடியும். இருக்கிற இடத்தில், பணியாற்றுகிற இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய உயிருக்கு, எதிர்காலத்திற்கு, இந்த கட்டடத்திற்கே ஒரு பெரிய கேள்விக்குறி சோதனை உருவாகி இருக்கிறது என்கிற போது அது குறித்து முதலில் எளிதாக ஒரு விளக்கம் தந்தால் எல்லாம் முடிந்து போனது. ஆனால் அந்த விளக்கத்தை கூட தர மறுக்கிறார்கள். எங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறார்கள். எங்களை மதிப்பதில்லை என்பதை விட நாடாளுமன்றத்தை மதிப்பதில்லை. மறுபடி சொல்கிறேன், ஊடகத்துறையினர் என்பவர்கள் ஒரு ஜனநாயக நாட்டின் 4வது தூண். ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கும் நிறைய இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு முன்னால் மக்களுக்கு சொல்வது, நாங்கள் ஏதோ தவறிழைப்பதாக வெளியே காட்டப்படுகின்ற பிம்பம் தவறான ஒன்று. நாங்கள் உரிமைக்கு போராடுகிறோம், நியாயத்திற்காக வாதாடுகிறோம். அரசாங்கம் யாரையும் மதிக்க மறுக்கிறது. அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வருவதில்லை, அவைக்கு வருவதில்லை, யாருடைய கேள்விக்கும் பதில் சொல்வதில்லை. இப்படித்தான் போகிறது இன்றைக்கு உலகின் தலை சிறந்த ஜனநாயக நாடான இந்தியாவில் நாடாளுமன்றத்தினுடைய செயல்கள். சார், இப்போ எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அந்த எந்த ஒரு கோரிக்கையும் அனைத்தும் நிராகரிக்கப்படுது, மீறி பேசினா மைக்கு அணைக்கப்படுகிறது அப்படின்றத குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி அவங்க பண்ணணும்? ஏன் அவங்க விளக்கம், நீங்கள் கேட்குற மாதிரி விளக்கம் தந்திருக்கலாம், ஏன் அவங்க தந்திருக்க வேண்டும். அது அவருடைய கடமை. அரசாங்கம் என்பது நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் யாரையும் கவலைப்பட வேண்டியதில்லை என்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் இன்றைக்கும் போராடி பார்த்தோம். நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள், நாங்கள் கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் எல்லாம் சொன்னோம். நாங்கள் ஒன்றும் குறுக்கீடு செய்ய தயாராக இல்லை. எங்களுக்கு அவை நடவடிக்கையில் ஈடுபட அக்கறை இருக்கிறது. நீங்கள் சொல்வதை கேட்கிறோம், பேசுங்கள், அது குறித்து விவரம் சொல்லுங்கள் என்றால் பதில் சொல்லவே இல்லை. தொடர்ந்து இப்படியே குரல் எழுப்புகின்ற காரணத்தால் வெளியே மறுபடி அவர்கள் பேசுவார்கள். அந்த ஒலிபெருக்கியில் நாங்கள் ஏதோ கலகம் செய்வதாக, அவருடைய அவை நடவடிக்கையை குந்தகம் விளைப்பதாக சித்தரிப்பார்கள். என்ற காரணத்தால் நாங்கள் எதிர்க்கட்சியினர் அத்தனை பேரும் வெளிநடப்பு செய்து வந்துவிட்டோம். இப்போ அடுத்த கட்டமாக என்ன கூட்டத்தோட நிறைவடைஞ்சிருச்சு. அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தை எப்படி எடுத்து தொடர்ந்து இப்போ நாளைக்கு ஜந்தர் மந்தரிலே எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் ஜனநாயகத்தில் அக்கறை உள்ளவர்களுமாக சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் நாட்டு மக்களிடம்தான் செல்ல வேண்டும். விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இது எப்பொழுதும் போல் வந்து போகிற ஒரு பொது தேர்தல் அல்ல. இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த நாட்டு மக்களுக்கு இருக்குது என்பதை நாங்கள் ஊர் ஊராக, பட்டி தொட்டி எல்லாம் மக்கள் வாழ்கின்ற இடமெல்லாம் சென்று முறையிடுவோம். நாட்டை காப்பாற்றுங்கள், ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள், இந்த ஆட்சியிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றுங்கள் என்று சொல்வது எங்களுடைய கடமையாக இருக்கும். இது தவிர்த்து தமிழக அமைச்சர் பொன்முடி அவர்கள் தீர்ப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போதைக்கு நான் நாடாளுமன்ற நடவடிக்கைகளோடு நாங்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். உரிமைகள் பறிக்கப்பட்டு குரல் வலை நெரிக்கப்பட்டிருக்கிறது. நியாயமான கோரிக்கை கூட ஏற்கப்படவில்லை. இத்தனை நாட்கள் போராடி இன்றைக்கு அவைக்கு வந்த அமைச்சரிடமே எங்களாலே ஒரு விளக்கம் பெற முடியவில்லை என்கிற போது எங்களை மதிக்கவில்லை என்பதெல்லாம் நான் சொல்லவில்லை. நாடாளுமன்றத்தையே மதிக்கவில்லை. எங்கள் கடமையை அவர்கள் செய்யவில்லை. இதை நாடு தீர்மானிக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.